But one of the most important things, I will start with my moisturizer. Next product would be this Deo in my defense. It's one of my favorite products. I don't think I've ever felt attached to a product. ஸோ நான் ரீசெண்டாக இந்த செலிபிரிட்டி ஃபேமஸ் மாய்ஸ்சரைசர் எக்ஸ்பென்சிவான ஒரு மாய்ஸ்சரைசர் நான் ட்ரை பண்ணேன். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இது வர்த்தா? இவ்வளோ ஹைப் பண்ற அளவுக்கு இந்த மாய்ஸ்சரைசர்ல அப்படி என்னதான் இருக்கு? இதை நான் டெஸ்ட் பண்ணதுல எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சது அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க. இன்னைக்கு நான் பேச போறது டியூ இன் மை டிஃபென்ஸ் மாய்ஸ்சரைசர் பத்தி தான். என்னோட விஷ் லிஸ்ட்ல ஆக்சுவலி இருக்கு. நான் ஒரு தடவையும் கார்ட்ல போடுவேன், இந்த தடவை வேற ஏதாவது வாங்கணும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். கடைசியில் எனக்கு பிஆர்ல வந்துருச்சு. சரி, இதை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு இதான் கரெக்ட் டைம்னு தோணுச்சு. இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டோரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா இது வந்து நம்ம நினைச்சிருப்போம் கொரியன் பிராண்டு அப்படின்ட்டு. ஆனா ஆக்சுவலி இது இந்தியன் ஒருத்தவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண பிராண்டு தான். ஆனா கொரியால ஃபார்முலேட் பண்ணிருக்கு, கொரியா லேப்ல ஃபார்முலேட் பண்ணிருக்கு. டியூரிங் தி பேண்டமிக் அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க பேர் வந்து ஷமிகா. அவங்க ஆக்சுவலி லாயர் பை ப்ரொஃபஷன் பட் ஸ்கின் கேர் என்தூசியஸ்னால கொரியால போயிட்டு இந்த ஃபார்முலேஷன் எல்லாம் ட்ரை பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சாலும் இது ரொம்ப பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது வந்து ஆலியா பட் அவங்க ஒரு வீடியோல யூஸ் பண்ணி அவங்களோட சேனல்ல போடும்போது அவங்க தெரிய வந்தது நிறைய பேருக்கு. ஓகே, இந்த மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேபி பிங்க் ஷேடுல வருது. அவுட்டர் காட்டன் டியூ இன் மை டிஃபென்ஸ் போட்டிருக்கு. பேரியர் பில்டிங் மாய்ஸ்சரைசர்னு இதுக்கு கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இதுலயே சிம்பிளா தெரிஞ்சிருச்சு இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்க ஸ்கின் பேரியரை பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னெல்லாம் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்ல 5 செரமைட் காம்ப்ளெக்ஸஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஃபேட்டி ஆசிட், கொலஸ்ட்ரால், பர்ஸ்லின் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அசைபெரி ஸ்டெரால்ஸ் இருக்கு. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா பேக்கேஜிங்ல இன்கிரிடியன்ட் லிஸ்ட், ஃபுல் இன்கிரிடியன்ட் லிஸ்ட் இங்க இருக்கு. இப்போ இந்த பேக்கேஜிங் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ப்ராடக்ட் இங்க இருக்கு. இந்த பேக்கேஜிங் ரொம்ப ஆக்சுவலி அட்ராக்டிவா இருக்கு. இதோட சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா இருக்கட்டும் அண்ட் இது வந்து ஏர்லெஸ் பம்ப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த பேக்கேஜிங் பில்ட் பண்ணிருக்காங்க. குட்டி நாசல் கேப். இது ஏர்லெஸ் பம்ப் பேக்கேஜிங்கிறதுனால உங்களுக்கு எடுத்தோடனே ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா வெயிட் இது மாதிரி ரொம்ப காலி டப்பா தூக்குற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓபன் பண்ணும்போது. சின்னதா தான் ப்ராடக்ட் டிஸ்பென்ஸ், அது குட்டி குட்டியா தான். இந்த இடத்துல ஓபன் பண்ணீங்கன்னா டியர் ஹியர்னு கொடுத்துருக்கு. அது மட்டும் நான் கிழிச்சிட்டேன். சோ என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இருக்கு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ என்னோட ஸ்கின் டைப் உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா, நான் ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அண்ட் ஆல்சோ சென்சிட்டிவ் டைப். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஹாஃப் பம்ப் யூஸ் பண்ணுங்க. இந்த ரியாக்ஷனும் வராம இருக்கான்னு பாக்குறதுக்கு. நான் லிட்டரலா இதெல்லாம் பார்க்கல. ஏன்னா நான் என் ஓன் நாலேஜ்ல யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் இப்பதான் உங்க கண்ணு முன்னாடி ஓபன் பண்ணேன். பட் நான் உங்களோட நாலேஜ் அண்ட் ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். நீங்க ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் 1 or 2 பம்ப்ஸ் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஒத்துக்குச்சுன்னா. பட் இவ்ளோ காசு கொடுத்து வாங்கும்போது இது ஒத்துக்கிட்டா செம்ம காண்டா இருக்கும். இது நல்லா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்க AM PM ரொட்டீன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா ஆக்டிவ்ஸோடயும் செட் ஆகும். டோன்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வேற செரமைட் ப்ராடக்ட்டோட மிக்ஸ் பண்ண வேண்டாம் அது மட்டும் சொல்லிருக்காங்க. ஏன்னா ஸ்கின் கன்ஜெஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு ஒக்ளூசிவ் ஏஜென்ட் தான். இன்னும் செரமைட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா அதுவும் இன்னும் ஒக்ளூசிவ் டூ மச் ஆஃப் ஒக்ளூசிவ் வந்து கன்ஜெஸ்ட் ஆயிடும். இதோட ரீட்டைல் பிரைஸ் வந்து 3500 rupees இந்தியன் ருபீஸ் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல. 3 years of expiry date கொடுத்திருக்காங்க. இது 50 ml பாட்டில் கைஸ். 1 ml வந்து 70 ரூபாய். அப்போனா 50 ml தான் வந்து 3500 ரூபாய். 3500 ரூபாயில என்னடா இருக்குது அப்படின்னு நீங்க உங்க கேள்வி எனக்கு ஆர்வம் புரியுது. அதுக்கு நான் இப்போ வரேன். இன்கிரிடியன்ட் லிஸ்ட் வந்து பயங்கர பெருசா போகுது. பட் மோஸ்ட் ஆஃப் தி இன்கிரிடியன்ட்ஸ் ஆர் சூப்பர் குட். கீழே ஃப்ரேக்ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. 0.03 ml தான் இருக்கு. பட் என் ஸ்கின்ல நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைல்டா இருந்துச்சு. ஸோ அது இன்கிரிடியன்ட்லயே லாஸ்ட் ஸ்டெப்ல அதுவும் 0.03 ml இருந்தாலே எனக்கு அது பாதர் பண்ணல. ரொம்ப இன்விசிபிளா இருந்தது ஃப்ரேக்ரன்ஸ். எனக்கு ஆக்சுவலா செரமைட் மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா வந்து அது ரொம்ப ஹெவியா இருக்கும் டெக்ஸ்சர்ல. நான் வந்து ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின். ஓகே, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நான் டே டைம்ல டெஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நான் நைட் டைம்ல கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ஜாஸ்தியா போடுவேன். நைட் டைம் மட்டும் அப்ளை பண்ணுவேன். அடுத்த நாள் மை ஸ்கின் வாஸ் ஹைட்ரேட்டட். ஆயிலியா இல்ல, ஹைட்ரேட்டடா இருந்தது. அண்ட் எனக்கு முன்னாடி நாள் அவ்வளோ ரெட்னஸ் இருந்தது. மந்த் இன் பிட்வீன்ல எனக்கு ஆக்னே கொஞ்சம் பீக்ல இருக்கும். அப்புறம் சப்சைட் ஆகும். அப்புறம் கிளியர் ஆகும். ஆக்னே ஜாஸ்தி இருந்த டைம்ல நான் போட்டேன். ஆக்னே குறையல. ஓகே, டோன்ட் கெட் மீ ராங். நீங்க வந்து எல்லாரும் தப்பா இது போட்டு ஆக்னே எல்லாம் போல. ஆனா அந்த ரெட்னஸ், இரிட்டேஷன் இப்படியே ஐ குட் see டிஃபரன்ஸ் ஒன் நைட்ல. எனக்கு அந்த ரெட்னஸ், இச்சினஸ் அதெல்லாம் குறைஞ்சது. இந்த லிப்பிட் ரிச் போட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. அதாவது உங்களுக்கு பயங்கரமான ஒரு செரமைட் ஃபார்முலேஷன் காம்பினேஷன்ல கொடுத்திருக்கோம். மார்க்கெட் ஸ்டாண்டர்டை விட அதிகமா கொடுத்திருக்கோம். 1% ஆஃப்
செரமைட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால நான் வந்து நிறைய பம்ப்ஸ் எல்லாம் டிஸ்பென்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு பம்ப் எடுத்தேன், இந்த ஃபுல் இதை நான் கவர் பண்ணேன். ஓகே, பட் அது எனக்கு இந்த சைடு ஃபுல் ஃபேஸ் கவர் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பம்ப் எடுத்து இங்க கவர் பண்ணேன். அப்ப 2.5 பம்ப்ஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபேஸ் போட்டு லைட்டா நெக்குக்கும் போட்டுக்கிறதுக்கு 2.5 பம்ப்ஸ் எடுத்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி கிளியர் ஸ்கின்னா இருந்தா என்ன இல்ல பெரிய வித்தியாசம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சோ ஒரு ஸ்கின் டைப்போட கன்சர்ன் ஏத்த மாதிரி இருந்தது. ஸோ என் ஸ்கின்க்கு வந்து பேரியர் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கு எனக்கு அப்போ. அதனால எனக்கு அது ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி ஐ ஃபெல்ட். இதுல 5 டைப்ஸ் ஆஃப் செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செரமைட்ஸ்ல நிறைய இருக்கு கைஸ். இதுல கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸோட சேர்த்து செரமைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இருக்குல்ல, இந்த செரமைட், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால், இது எல்லாமே நம்ம ஸ்கின்ல ஆல்ரெடி பிரசன்டா தான் இருக்கும். பட் ஆஸ் வி ஏஜ் அது வந்து கம்மி ஆயிட்டே போகும். ஸோ இந்த ஸ்கின் மிரரிங் இன்கிரீடியன்ட்டை இவங்க இதுல கொடுத்துருக்கிறது உங்க ஸ்கின்குள்ள நீங்க போட்ட உடனே இவ்வளவு நாள் நீ எங்கடா போன, வண்டியாடா மச்சான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கின்க்கும் மாய்ஸ்சரைசருக்குள்ள அந்த பாண்ட் உடனே ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு ஸ்கின் வந்து அடுத்த நாளே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆன ஃபீல்ல இருக்கு. நிறைய மாய்ஸ்சரைசர்ல இந்த 3 இன்கிரிடியன்ட் இருக்குமான்றது தெரியல. மேபி உங்களுக்கு இதோட அஃபோர்டபிள் ஆல்டர்னேட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ஃபைண்ட் இட் கைஸ். உங்களுக்காக நான் தேடி பாக்குறேன், கிடைச்சிருந்தா நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஸோ லெட் மீ நோ கமெண்ட்ஸ்ல. பட் சொல்றேன், இந்த இதுல வந்து அந்த செரமைடோட சேர்த்து ஃபேட்டி ஆசிட் அண்ட் கொலஸ்ட்ராலும் போட்டிருக்காங்க. 0.3% கொலஸ்ட்ரால், 0.3% ஃபேட்டி ஆசிட் அண்ட் 1% ஆஃப் செரமைட். 5 காம்ப்ளெக்ஸ் செரமைட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பர்சனல் எக்ஸ்ட்ராக்ட் 40% யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கொலாஜன் பூஸ்ட் பண்றதுக்கும் உங்க செல் ரிப்பேர் பண்றதுக்கும் இது வந்து இந்த இன்கிரிடியன்ட், பர்டிகுலர் இன்கிரிடியன்ட் அகைன் ஸ்கின் மிரரிங் இன்கிரிடியன்ட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த காஸ்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. இது வந்து தேங்க் காட் ஒர்க் ஆச்சு. சப்போஸ் இந்த காலி ஆயிடுச்சு, ஐ திங்க் இது நான் அவ்வளவு சீக்கிரம் காலி பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப லிட்டில் கோஸ் அ லாங் வே. எவ்ரி நைட் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். என் ஸ்கின் எனக்கு பயங்கர ரெட்னஸ் இரிட்டேஷன் இருக்கும், அன்னைக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது காலி ஆயிடுச்சுன்னா மேபி நான் பேக்கப் கண்டிப்பா மேபி இல்ல வாங்குவேன், பேக்கப்பா வாங்கி வச்சுப்பேனா. எனக்கு இந்த ஃபீல் பிடிச்சிருக்கும். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்க்கணும்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களை எல்லாரும் என்னோட பாக்குறேன். பை.